அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க. இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்று செவ்வாய்க்கிழமையோடு அஷ்டமி வருகிறது. இந்த ஒரு பொருளை பூஜை அறையில் வையுங்க, உங்கள் பணப்பிரச்சனைகள் அனைத்தும் தீரும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? அப்படிப்பட்ட நம்ம பணப்பிரச்சனைகளை தீர்ப்பதற்குண்டான ஒரு எளிய பரிகாரத்தை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைய தினம் நம்மளுக்கு செவ்வாய்க்கிழமையோடு வளர்பிறை அஷ்டமி அப்படிங்கிறது வருகிறது. இந்த அஷ்டமி திதிகளில் பெரும்பாலும் நாம் பைரவரை வழிபாடு செய்வோம். இதில் நிறைய பேர் தேய்பிறை அஷ்டமியில் சிறப்பான வழிபாடுகளை செய்வாங்க. ஆனால் இந்த வளர்பிறை அஷ்டமியில் சொர்ண ஆகர்ஷ்ண பைரவரை நம்ம வழிபாடு செஞ்சோம்னா வாழ்க்கையில் நம்மளுக்கு தங்கம் பொன் பொருள் சேர்க்கை அப்படிங்கிறது ஏற்படும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் வளர்பிறை அஷ்டமியிலையும் கால பைரவரை விட சொர்ண ஆகர்ஷ்ண பைரவரை வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பான பலனை உங்களுக்கு கொடுக்கும். சரி, இந்த வளர்பிறை அஷ்டமியோடு நம்மளுக்கு செவ்வாய்க்கிழமையும் சேர்ந்து வருகிறது. பொதுவாகவே பணம் சார்ந்த பிரச்சனைகள், கடன் பிரச்சனையாக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா அதை சரி செய்வதற்கு இந்த செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது ரொம்பவே உகந்தது. செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானை வழிபாடு செய்வது அப்படிங்கிறது மிகப்பெரிய பலனை நம்மளுக்கு கொடுக்கும். ஏன்னா செவ்வாய் கிரகத்திற்குரிய அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் தான். நம்மளுக்கு வீடு மனை இது மாதிரியான யோகங்கள் அமைய வேண்டும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமையில் நம்ம முருகப்பெருமானை வழிபட்டோம் அப்படின்னா நிறைய பேருக்கு இடம் வாங்கிடுவாங்க. அந்த இடத்துல பெரிய பிரச்சனை இருக்கும். அந்த பிரச்சனை தெரியாமல் அந்த இடத்த வாங்கிட்டு பெரிய சிக்கலில் அவங்க அலைஞ்சிட்ருப்பாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறவங்க செவ்வாய்க்கிழமையில் முருகன் கோவிலுக்கு போய் 6 நெய் விளக்குகள், மண் அகல் விளக்கு வாங்கிக்கோங்க. அதில் நெய் விட்டு பஞ்சுத்திரி போட்டு முருகப்பெருமானுக்கு தீபம் ஏற்றி 6 வாரங்கள் வழிபட்டாங்க அப்படின்னா அந்த மண் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்துவிடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சொந்த வீடு மனை வாங்க வேண்டும் அப்படின்னாலும் இதே நீங்கள் பரிகாரத்தை செஞ்சுக்கலாம். கடன் பிரச்சனை இருக்குதுமா, கழுத்தை நெரிக்கிற அளவுக்கு பிரச்சனை இருக்குது, சொத்தெல்லாம் வாங்க வேண்டாம், ஆனால் எந்த கடன் பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியாக வேலைக்கு போனோம், சாப்பிட்டோம், நிம்மதியாக தூங்கணும்னாவது எங்களுக்கு இந்த ஒரு வாழ்க்கையாவது எங்களுக்கு வேணும் அப்படிங்கிறவங்க உங்களுடைய கடன் பிரச்சனையை முற்றிலுமாக தீர்க்க இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு எளிய பரிகாரத்தை நீங்கள் செஞ்சு பாருங்கள். எப்பவுமே பணம் சார்ந்த பிரச்சனைகள் நம்மளுக்கு தீர வேண்டும் அப்படின்னா சில முக்கியமான சேர்க்கை வரக்கூடிய நாளில் நம்ம செஞ்சோம் அப்படின்னா அது நம்மளுக்கு பல மடங்கு பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதனால் கட்டாயம் இந்த செவ்வாய்க்கிழமையோடு வரக்கூடிய வளர்பிறை அஷ்டமியில் மாலை நேரத்தில் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு எளிய விஷயத்தை மட்டும் நீங்கள் உங்கள் பூஜை அறையில் செஞ்சு பாருங்கள். பணம் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் தீரும். பணம் சார்ந்த பிரச்சனைகள் நம்மளுக்கு தீர்ந்துட்டாலே நம்ம வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை தீர்த்துடலாங்க. ஏன்னா பணம் ஒன்று தான் பல பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும் இல்லையா? அப்போ இந்த பணப்பிரச்சனையை நம்ம எப்படி தீர்க்க வேண்டும்? பணப்பற்றாக்குறையினால் கடன் வாங்குவோம், திடீர் எமர்ஜென்சி, மருத்துவ எக்ஸ்பென்சிவ், இதனால் நம்ம கடன் வாங்குவோம். நம்ம வேணும்னே கடன் வாங்கி ஆடம்பரமான ஒரு செலவுக்கு வாங்கிறது கிடையாது இல்லையா? அப்போ இந்த கடன் பிரச்சனையை தீர்க்கணும், பணப்பிரச்சனையை தீர்க்கணும், பணத்தடைகளை நீக்க வேண்டும். அப்போ அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா இன்று மாலை 6 மணிக்கு மேலே உங்கள் வீட்டில் சொர்ண ஆகர்ஷண புகைப்படம் இருக்குதுன்னா வச்சுக்கோங்க. இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உங்கள் வீட்டில் எந்த சுவாமி திருவுருவப்படங்களாக இருந்தாலும் அதற்கெல்லாம் நல்ல மஞ்சள் குங்குமம் வச்சு வாசனை நிறைந்த மலர்களால் அலங்காரம் பண்ணிட்டு நீங்கள் குத்து விளக்கு ஏற்றலாம், காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றலாம், அதெல்லாம் ஏற்றிக்கோங்க. அது இல்லாமல் சாதாரண ஒரு மண் அகல் விளக்கில் நெய்யோ நல்லெண்ணெய்யோ விட்டு பஞ்சுத்திரி போட்டு ஒரு தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க. இந்த தீப சுடரில் சொர்ண ஆகர்ஷ்ண பைரவர் எழுந்தருள வச்சு அந்த ஜோதியில் நாம் இப்போ சொல்லக்கூடிய இந்த ஒரு எளிய பரிகாரத்தை நீங்கள் செய்யுங்க. என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா ஒரு முடிச்சு தயார் பண்ணணும். அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பச்சை நிற துணியை வெட்டி வச்சுக்கோங்க. இது பட்டு துணியாக இருக்கலாம், காட்டன் துணியாக இருக்கலாம். இதில் கமெண்ட்ஸில் வேற கேட்பீங்க, அம்மா பட்டு துணி தான் வைக்கணுமா அப்படின்னு. உங்ககிட்ட என்ன இருக்குதோ அதை பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு துணியை கட் பண்ணிக்கோங்க. அதில் இப்போ நான் சொல்லக்கூடிய பொருட்களை எல்லாம் வைங்க. என்ன வைக்கணும்னா படிகாரக்கல். நீங்கள் பூஜை சாமான்கள் வாங்கக்கூடிய இடத்துல, அதாவது பூஜை பொருட்கள்லாம் வாங்குவீங்க இல்லையா, அங்கேயே நீங்கள் இந்த
படிகாரக்கல் கேட்டீங்க அப்படின்னா அது தருவாங்க. உங்களுக்கு ஒரு 20 ரூபா 30 ரூபாயிலே எங்களுக்கு கிடச்சிடும். இது பெரிய விலை உயர்ந்த பொருள், வாங்க முடியாது அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. இது எல்லாராலையும் வாங்கக்கூடிய ஒரு எளிமையான பொருள் தான், விலையும் அதிகம் கிடையாது. சரி, ஒரே ஒரு படிகாரக்கல் வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே 1 ரூபாய் சில்லறை நாணயங்களை வச்சுக்கோங்க. அது கூட சுக்கு, ஏன்னா முருகப்பெருமானுக்கு உகந்த பொருள் அப்படிங்கிறதுனால சுக்கு வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதை அப்படியே ஒரு முடிச்சு வச்சுக்கோங்க. வச்சுட்டு முருகப்பெருமானையும் சொர்ண ஆகர்ஷ்ண பைரவரையும் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பணம் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் தீர வேண்டும், வறுமைகள் நீங்க வேண்டும், வருமானங்கள் அதிகரிக்க வேண்டும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த முடிச்ச அப்படியே நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்கள் பூஜை அறையில் வைங்க. ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் அது அப்படியே அங்கேயே இருக்கட்டும். நீங்கள் இரவு தூங்க போகிறதற்கு முன்பாக அந்த முடிச்சை எடுத்துட்டு வந்து அதை அப்படியே உங்கள் நிலைவாசலில் கட்டிடுங்க. இது என்ன பண்ணும், உங்கள் வீட்டுக்குள்ளே வரக்கூடிய கெட்ட சக்திகளை வாசற்படிக்கு வெளியிலேயே தடுத்து நிறுத்திவிடும். இப்போது உங்கள் வீட்டில் கண் திருஷ்டியோ இல்லை பணத்தடைகளோ பணத்தோஷங்களோ ஏற்படாது. இந்த படிகாரக்கல் அனைத்தையும் சரி பண்ணும். அதனால் எல்லா வீடுகள்லையும் கண்டிப்பாக இருக்கக்கூடிய பொருட்களில் ஒன்று இந்த படிகாரக்கல். இது எல்லாருமே நிறைய பேர் இந்த கற்கண்டு மாதிரியே இருக்கும். அது விலை உயர்ந்த பொருளெல்லாம் கிடையாது. உங்களுக்கு 20 ரூபா 30 ரூபாய்க்கே நிறையா கிடைக்கும். அப்போ வாங்கிட்டு வந்து நீங்கள் வீட்டில் வச்சுக்கோங்க. அது ரொம்ப விசேஷம். இந்த படிகாரக்கல் எங்கே இருக்குதோ அங்கே எந்த கெட்ட சக்திகளும் அங்கே நிற்காது. இப்போ உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிற கண் திருஷ்டியாக இருக்கலாம், இல்லை வயிற்றெரிச்சல், பொறாமை குணங்கள், எதிர்மறை ஆற்றல்கள் அனைத்தையும் நீக்கிவிட்டு பணம் சார்ந்த பிரச்சனைகளை நீக்கி உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் அங்கே கிடைக்கும். அப்போ நீங்களே முடிவு பண்ணிடலாம், உங்கள் வீட்டில் இதுவரைக்கும் இருந்த பணத்தடைகள்லாம் நீங்கி உங்களுக்கு வருமானங்கள் அதிகரிப்பதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். அப்போ அந்த வருமானம் நம்மளுக்கு அதிகரிச்சிருச்சுனாலே கடன் பிரச்சனையை தீர்த்துருவோம். நம்மளுக்கு வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னாலும் அதையும் நாம் சரி பண்ணிடலாம். அதே மாதிரி மருத்துவ எக்ஸ்பென்சிவால் நம்ம கடன் வாங்கியிருந்தாலும் நம்ம வருமானங்கள் அதிகரிக்கும் பொழுது அதை எல்லாமே தீர்த்து ஒரு நிம்மதியான ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை நம்மளால் வாழ முடியும். அப்போ இந்த படிகாரக்கல் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். கண்டிப்பாக எல்லாரும் இன்றைய தினம் வாங்கி பாருங்கள். இது ரொம்ப விலை உயர்ந்த பொருளெல்லாம் கிடையாதுங்க. கண்டிப்பாக இந்த முடிச்ச இப்போ நம்ம வாசலில் வச்சுக்கோம். இதை எத்தனை நாளைக்கு ஒரு தடவை ரிமூவ் பண்ணணும், மாதத்துக்கு ஒரு தடவை, 30 நாளைக்கு அப்புறம் நீங்கள் மாற்றிக்கலாம். இந்த படிகாரக்கல் நாணயத்தை வச்சுக்கோங்க. மீதி பொருட்கள் எல்லாத்தையுமே ஓடுகிற நீர்நிலைகளிலேயோ இல்லை கால்படாத இடத்துலையோ போட்டுட்டு மறுபடியும் இந்த மாதிரி நாளில் நீங்கள் திரும்பவும் செஞ்சு நீங்கள் உங்கள் நிலைவாசலில் மாட்டி வச்சுக்கலாம். கண்டிப்பாக இப்படி செஞ்சு பாருங்கள். வருமானங்கள் அதிகரித்து உங்களுக்கு செல்வ செழிப்பை ஏற்படுத்தும். நிச்சயம் செஞ்சு பாருங்கள், கை மேலே பலன் கொடுக்கும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.